திறமை இருக்கிற தான் ஏன் திமிர் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டாக யுவன் சங்கர் ராஜா அப்பா அவர்களை கூட நம்ம இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் திறமை இருந்தால் திமிர் இருக்கும், ஆனால் திமிர் இருக்கிற இடம் எல்லாம் திறமை இருக்குமான்னா அதுக்கான விடை நம்மளுடைய காம்பீரியரா கொடுத்துருக்கு. இந்தியன் கிரிக்கெட் அணியினுடைய சரிவு அப்படின்னே சொல்லலாம். காம்பீரியரா ஆரம்பிச்ச முதல் சீரீஸ்ல இருந்து நேற்று நடந்த நியூசிலாந்து சீரீஸ் வரைக்கும் வரலாறு காணாத தோல்விகளை வந்து நம்ம காம்பீரியரா அடைஞ்சிட்டே இருக்கு. பெரிய பெரிய உலகத்திலேயே பெருசா அங்கீகரிக்கப்பட்ட பிளேயர்கள் எல்லாரும் இந்த கிரிக்கெட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. என்னமோ தெரியல, அது T20 மட்டும் அது உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்க ஒரு கிராமத்திலையும் ஒரு சின்ன சின்ன நகரங்கள்ல இருந்தும் கிரிக்கெட் கனவுகளோட நிறைய குழந்தைகள், நிறைய இளைஞர்கள் வந்து தங்களையே வருத்திக்கிட்டு ட்ரைனிங், டயட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மீறின செலவை பண்ணி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வளர்ந்து அந்த இடத்துக்கு வரும்போது இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சரிச்சிடாதீங்க. எங்களுடைய கோரிக்கை BCCIக்கு காம்பீரியரா போதும். அவரை விட நல்ல திறமையான, அப்ரோச்சபிளான, நாலேஜபிளான சீனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல யாரையாவது கோச்சரா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். சேவ் இந்தியன் கிரிக்கெட்.